நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லத்த, அந்த வேலையை பண்ணது பிரீத்தியும் கிடையாது. அந்த வேலையை பண்ணது நான் தான். கடையோட ஷட்டரை மூடாம விட்டது நான் தான். அத்தை, ஷட்டரை மூடாம விட்டது நான் தானே. அப்படி இருக்கும்போது சந்தியாக்கா ஏன் இப்படி ஒரு போய் சொல்றாங்க? சூர்யா, நான் டிஎஸ்பி அப்படி உங்ககிட்ட என்னதான் சொன்னாரு? உங்க முகத்துல இருக்க சிரிப்பு குறையவே மாட்டுது. சோட்டு, எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்திருக்கு. நடந்து முடிஞ்ச விஷயத்தை விட்டுரு. நான் தான் சொன்னேன்ல, கடவுள் எது பண்ணாலும் அது நல்லதுக்கு தான். ஆனா சூர்யாண்ணா, ஒன்றும் இல்லை சோட்டோ, நான் இன்னைக்கு டிஎஸ்பி சார் பார்த்து பேசினேன்ல, அப்போ அவர் உங்க அண்ணியோட பரீட்சை சம்பந்தமா நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னாரு. நாளைக்கு சந்தியா என்னெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கும், என்ன மாதிரி புக்கெல்லாம் வாங்கணும். ஆனாவது ஓனாவது சொல்றது கேட்டான். உங்க சந்தியா நீ எழுத போற பரீட்சை இருக்கே, அது ஒன்றும் சாதாரணமான பரீட்சை இல்லடா, அது ரொம்ப பெரிய பரீட்சையான் சோட்டோ. நம்ம நாட்டோட முக்கியமான ஆளுங்க கூட அந்த பரீட்சை வந்து எழுதுவாங்கன்னு பாத்துக்கோ. அந்த பரீட்சையில ஏகப்பட்ட போட்டி இருக்குமா. இந்த தப்பு பண்ணது நான் தான். அந்த கடையோட ஷட்டரை நான் தான் திறந்து விட்டேன். நான் தான் இந்த தப்பு பண்ணேன். நீயா? நீ இந்த வேலையை எப்படி பண்ணிருக்க முடியும்? இத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சதே நீதானே. ஒருவேளை அது நீயா இருந்திருந்தா நான் கேட்கும் போதே என் முன்னாடி வந்து உண்மையை சொல்லிருப்பேன். ஆமா, நீதானே என்கிட்ட சொன்ன அந்த கடையில உனக்கு உடைஞ்ச வளையல் கிடைச்சதுன்னு. சொல்லு. அத்தை, அது வந்து எல்லாருமே காலையில கடையை பார்க்க போயிருந்தாங்கல்ல, அப்ப கூட இந்த வளையல் துண்டு கடையில விழுந்திருக்கலாம்ல. அந்த தப்பு பண்ணது நான் தான். தயவு பண்ணி நான் சொல்றதை நீங்க நம்புங்க. தப்பு பண்ணது நான் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அப்படியா? அப்படின்னா நீயும் இப்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல? என் புள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டினதுக்கு முழு காரணமும் நீதானா? அவன் கடையில எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தது, எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை கூட வந்தது. இன்னைக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சான். நான் மட்டும் இல்லாம என்னோட மொத்த குடும்பமும் இந்த தப்பை யார் பண்ணதுன்னு தெரியாம குழம்பி போய் கடந்தோம். ஆனா இதை நீ பண்ணிருக்க. உன்னை நம்பிதானே சந்தியா நான் உன்கிட்ட இந்த தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்கிற பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சேன். ஒருவேளை தப்பு பண்ணது நீதானா? முதலே என்கிட்ட வந்து ஏன் உண்மையை சொல்லல? எதுக்கு மௌனமா இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த? எல்லாத்த விட முக்கியம் அவங்க படிக்கிறதுக்கு நிறைய வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். சந்தியா இனிமே நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கணுமா, டிவி பார்க்கணுமா, எவ்வளவு சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாட்டுல நடக்கிற முக்கியமான விஷயங்கள் கூட சந்தியா தெரிஞ்சுக்கணுமா. அதுக்கு என்னடா என்னாச்சு உனக்கு? என்ன சிரிப்பு உனக்கு? இந்த பார் சோட்டோ, உனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன், நீ நடனா சிரிக்கிற என்ன பார்த்து. ஐயோ சூர்யாண்ணா, சந்தியா அண்ணியை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆகும்னே தெரியலண்ணா. உங்க முகம் அப்படியே சிவப்பாகும், எல்லாத்தையும் மறந்துடுறீங்கண்ணா. ஸ்கூட்டர் சாவியை வண்டியிலே விட்டுட்டு போறீங்க பாருங்க, ஹெல்மெட்டை கூட கழட்டாம போறீங்க. சோட்டோ நீ ரொம்ப சரி, போ போய் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு, நான் உள்ள போறேன்.
எப்ப பார்த்தாலும் நான் உண்மையை பேசுவேன், நேர்மைதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன்ல. அப்படி இருக்கும்போது முதல்ல இத பத்தி ஏன் சொல்லல? உன்னாலதான் என் புள்ளையோட கடையில நஷ்டம் ஏற்பட்டுச்சுங்கிற விஷயத்தை ஏன் முதல்ல நீ சொல்லல? எனக்கு நல்லா தெரியும் சந்தியா, நீயே இப்படி மௌனமா நிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, இத நான் உன்னோட 2வது தப்பா எடுத்துக்குவேன்னு உனக்கு தெரியும்ல. மிச்சம் இருக்கிற 2 பானைகள்ல ஒரு பானையை எடுத்து நான் உடைப்பேங்கிற விஷயமும் உனக்கு தெரியும். உன்னோட கனவு மேலதான் உனக்கு ஏகப்பட்ட பாசம் இருக்குல்ல. அதான் புருஷனுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் அத பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படல. எங்க எல்லாரையும் ஏமாத்திட்ட. உண்மையை மறைச்சி நீ எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்ட இல்ல. ரொம்ப நல்லது. ஒருவேளை உன்னோட கனவு மட்டும்தான் உனக்கு முக்கியம்னா, என்னோட உயிர் என் புள்ள சூர்யா தாங்கிறது தெரிஞ்சுக்கோ. அவன் மனசு வருத்தப்பட்டான்னா அத ஒரு நாளும் என்னால தாங்கிக்கவே முடியாது. நிச்சயமா தாங்கிக்க முடியாது. அதனால கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இங்க பாரு, கடையோட ஷட்டரை நீ மூடாம மறந்து விட்டுட்ட. இத நான் உன்னோட 2வது பெரிய தப்பா நினைக்க போறேன் சந்தியா. அதனால நான் அன்னைக்கு உனக்கு கொடுத்த சவால் படி பார்த்தா, உனக்காக நான் எடுத்து வச்சிருந்த 3 பானைகள்ல 2வது பானை உடைய போகுது. இல்லங்கம்மா, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்காக நான் எடுத்து வச்சிருந்த 3 பானைகள்ல 2வது பானை உடைய போகுது. இல்லங்கம்மா, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அத்தை. இவர்தான் வரல நினைச்சேன். வந்துட்டியா சூர்யா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். உன்னோட கடையோட ஷட்டரை மூடாம விட்டது உனக்கு அவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட காரணமா இருந்தது. உன்னை எல்லார் முன்னாடியும் தலகுனியற மாதிரி பண்ணது இந்த வீட்ல இருக்கிற வேற யாரோ இல்ல, அதை செஞ்சது உன் பொண்டாட்டி தான். இங்க பாருப்பா, இது ரொம்ப பெரிய தப்பு. உறவு முறையை வச்சு பார்த்தா கண்டிப்பா என்னால இதை மன்னிக்க முடியும். மத்த எல்லாரும் கூட இதை மன்னிக்கலாம். ஆனா ஒரு அம்மாவா நிச்சயமா இந்த தப்பை என்னால மன்னிக்கவே முடியாது. இந்த தப்பை பண்ணதுக்காக உன் பொண்டாட்டிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதனால அந்த 2வது பானையை நான் உடைக்க போறேன். இல்லம்மா, அம்மா சந்தியா ஏமா இப்படி ஒரு தவறு செய்ய போறாங்க? அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. சந்தியா, நீங்க இவ்வளவு பெரிய போய் சொல்றீங்க.
எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் வெறும் பொய். இங்க பாருங்க, உங்களுக்கு இப்ப ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும்ல? வருத்தம் இல்லாம எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, தயவு செஞ்சு நீங்க அதிகமா வருத்தப்படாதீங்க. தப்பு செய்யறது மனுஷன்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சந்தியாக்கா தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. கடையோட ஷட்டர் அவங்க மூடாம வந்துட்டாங்க. அதனால நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, சந்தியாக்கா பாவம் பயந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்க இவ்வளவு பெரிய தப்பா செஞ்சிருக்காங்கல்ல. அதனால அத்தை அந்த தப்பை எடுத்துக்கிட்டு பானையை உடைச்சிருப்பாங்க. ஆனா அத்தை கனவு நிஜமாகணும்னா யாரா இருந்தாலும் வேதனைப்படத்தான் செய்வாங்க. பாவம் சந்தியாக்கா வேற அவங்களோட கனவு நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக அவங்க அதை எப்படி விட்டு தர முடியும்? இந்த பானைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரேன்னு தெரியல. அதனால பயம், வேதனை இது எல்லாத்தினாலையும் அவங்க அப்படிதானே சந்தியாக்கா? இல்ல மீனாட்சி, சந்தியாவோட கனவுல இந்த பானை சம்பந்தப்பட்டிருக்க. சந்தியா கிட்ட ஒருவேளை உண்மையா இல்ல அவங்களோட கனவான்னு கேட்டா நிச்சயமா சந்தியா உண்மையை தேர்ந்தெடுப்பாங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. சந்தியா இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, உன் பொண்டாட்டி பெரிய தேவதை பாரு. அப்படின்னா நீயே கேளு, இந்த உண்மையோட மறு உருவத்துக்கிட்ட நீயே கேளு. இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது நான் எல்லார்கிட்டயும் கேட்டேன்ல. கடைக்கு ராத்திரி யார் போனீங்கன்னு கேட்டேன்ல. அப்ப உன் பொண்டாட்டி ஏன் பேசாம வாய மூடிட்டு இருந்தா? கேளு சூர்யாவை கிட்ட. இவகிட்ட அதுக்கு பதில் இல்லல்ல. உன்கிட்ட இப்ப நான் சொல்றேன், இவ மனசுல நிறைய தப்பான எண்ணங்கள் இருந்தது. 2 பானைகளையும் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தா. அதனாலதான் நேத்து நான் அவ்வளவு கேட்டு உண்மையை சொல்லாம வாயை மூடிக்கிட்டு பேசாம நின்னுட்டு இருந்தா. இல்லம்மா, நான் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கேன். நான் சந்தியா மேல வச்சிருக்க நம்பிக்கை போய் இல்ல. அம்மா, சந்தியா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண மாட்டாங்க. சந்தியா, சந்தியா, எனக்கு எதுவுமே புரியல. எந்த பலவீனத்தினாலும் நீங்க இப்படி குற்றவாளி நிக்கிறீங்கன்னு கூட தெரியல. ஏன் இப்படி எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்குறீங்க? ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சந்தியா, என் முகத்தை பார்த்து என்கிட்ட சொல்லுங்க. இது நீங்க தான் பண்ணீங்களா? கடையோட ஷட்டரை மூடாம விட்டது நீங்களா? சொல்லுங்க சந்தியா. என்னங்க, நான் தான் சொல்றேன்ல, இந்த தப்பு பண்ணது நான் தான். அப்புறம் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றதால உண்மை பொய்யா மாறிடாது இல்லைங்க? ஆமா சந்தியா, நீங்க சொல்றது உண்மைதான். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்றதுனால சொல்ற போய் என்னைக்கு உண்மையா மாறிடாது. இந்த விஷயத்தை ஒத்துக்கிறதுக்கு நானும் தயாரா இல்ல சந்தியா. நான் ஒரு வார்த்தை சொல்றதுனால என் முகத்தை பார்த்து நீங்க சொன்ன இந்த பொய்ய நான் உண்மை நம்புவேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும் சந்தியா. இப்போ நீங்க சொன்னது பொய். இந்த பொய்யால உங்க அப்பா அம்மாவோட கனவு களைஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
உங்கள் விஜய். சந்தியா, இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவோ நாள் நீங்க சிரமப்பட்டு குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு உங்க கடமையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தியா, ஒரு பொய், நீங்க சொல்ற ஒரு பொய்யால நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டமும் உங்களோட மொத்த சிரமத்தையும் அது வீணாக்க போற. தயவு செஞ்சு சொல்லுங்க சந்தியா, இது பொய்ன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஏற்கனவே இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக நீங்க சில பொய் சொல்லி உங்க கனவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இதே மாதிரி சரியான கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும் சந்தியா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த காரணம் கண்டிப்பா உங்க கனவோட பெருசு இல்ல. இங்க பாருங்க சந்தியா, அந்த பானையை பாத்தீங்களா? 3 பானையில இருந்து 2 ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த பொய்யால உங்க பிடிவாதத்தால இன்னொரு பானை உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பானை தான் மிச்சம் இருக்கும் சந்தியா. அதுக்கப்புறம் உங்க கனவு உங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிடும் சந்தியா. இல்ல சந்தியா, நீங்க உங்க கனவு விஷயத்தில் இந்த மாதிரி செய்யறதை நான் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன். இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க செய்யவே கூடாது. இல்லங்க, அது வந்து சந்தியா கதா. வாய் மூடு, யாரும் பேசக்கூடாது. ஒருத்தரும் வாய் திறக்க கூடாது. சந்தியா, எவ்வளவு முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட கனவு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. உங்க காலேஜ் பரீட்சை கூட முடிஞ்சிச்சு சந்தியா. நீங்க இனிமே போலீஸ் பரீட்சை மட்டும் தான் எழுதணும். கடவுள் உங்க பக்கம் தான் இருக்காரு, அப்புறம் ஏன் இதெல்லாம் செய்றீங்க? உங்களுக்கு தெரியும் சந்தியா, அன்னைக்கு பரீட்சை எழுத போகும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அன்னைக்கு நீங்க பரீட்சை எழுதவே முடியாதுன்னு நினைச்சோம். அன்னைக்கு எங்க அம்மா வந்தாங்க, பரீட்சை ஹால் வரைக்கும் உங்களை கூட்டு போய் உங்களை பரீட்சை எழுத வச்சாங்க. அன்னைக்கும் கடவுள் உங்க பக்கம் தான் இருந்தாருங்கிறத நீங்க மறக்காதீங்க சந்தியா. அம்மாவால தானே அன்னைக்கு உங்களால அந்த பரீட்சை எழுத முடிஞ்சது. சந்தியா, தயவு செஞ்சு இந்த நிலைமை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த பொய்க்கு பின்னாடி என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், அதை மறந்துருங்கன்ற. நாம எல்லாருமே சேர்ந்து அதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வை தேடலாம் சந்தியா. அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, இவங்க நமக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நினைச்சது நடக்கும் சந்தியா. என்னங்க, எனக்கு எந்த பலவீனமும் இல்ல, எந்த காரணமும் இல்ல. இங்க பாருங்க, தெரியாம நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். ஆனா இதுதான் இப்ப உண்மைங்க. உங்க கடையில நஷ்டம் வரதுக்கு காரணமா இருந்தது நான் தான். என்னங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது ஏன் என்னோட வார்த்தையை நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, எதுக்கு என்னோட கனவுகளையும் அந்த பானைகளையும் நடுவில் கொண்டு வரீங்க? நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட சொல்றேன் இல்லைங்க. இங்க பாருங்க, நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இல்ல சந்தியா. சூர்யா, உன் பொண்டாட்டி தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கால, அந்த தப்ப அவதான் செஞ்சான்னு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? அவ தப்பு பண்ணலன்னு ஏன் சொல்ற? உண்மையை ஒத்துக்க வேண்டியது தானே?
ஆமா, ஒருவேளை இது உண்மையா இருந்திருந்தா நீங்க சொல்லாமலே இதை நான் ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், இப்ப சந்தியா சொல்றது போய். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. இவங்க எதுக்காக போய் சொல்றாங்கன்னு தெரியாது. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், சந்தியா நீங்க இப்படி பொய் சொல்லி உங்க கனவு பலியாகிறத நான் அனுமதிக்க மாட்டேன்.